இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் vlog. நம்ம சும்மா ஈஸியர்ல வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு டிஃபரெண்டான கடை பார்த்துருக்கோம். அஜ்ஃபான் அப்படிங்கிற ஒரு டேட்ஸ் அண்ட் நட்ஸுக்காக மட்டுமே ஒரு கடை வந்து வச்சிருக்காங்க. இது எஸ்பெஷலி நம்ம வந்து எந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு சிக்கனுக்காக தனி கடை, ஒன்லி வந்து KFC இல்லை டாமினோஸ் மாதிரி ஒரு பீஸாக்காக ஒரு தனி கடை, அந்த மாதிரி தான் பார்த்துருந்துருக்கோம். ஒன்லி நட்ஸ் அண்ட் டேட்ஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் இதுக்கு மட்டும் ஒரு தனி கடை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த கடையோட அப்பியரன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி வாங்க, இப்போ நம்ம கடைக்குள்ளே போய் என்னென்ன நட்ஸு என்னென்ன சாக்லேட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து லோ கிளாஸ் வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கடையிலையுமே ஒரு டிவி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, இதில் ஒவ்வொன்றுத்தும் ப்ராடக்டோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து டிவியில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, அதனால கொஞ்சம் பேசாமல் இருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ கொரோனா பீரியட் அப்படிங்கிறனால இங்கே ஹேண்ட் சானிடைசர், அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரிகாஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சேஃப்டியை. நான் மாஸ்க் போடல, எதனாலனா நம்ம ரிவ்யூ பண்ணுறது பேசுறது கேட்காது, அதனால நம்ம மாஸ்க் போடாமல் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே இங்கே வந்து கரெக்டாக அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சேஃப்டி மெஷர்ஸோட இருக்கு. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத அவங்க வேலை பார்க்குறவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேரளாலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. ஸோ தமிழ் தெரிஞ்ச நண்பர் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கேட்டு இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. உங்கள் பேர்? என்னுடைய பேர் ஷேகுமார் ஷா. இந்த கடை வந்து செப்டம்பர் 20 ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் மாஸ்க் கழட்டிக்கலாமே, கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த கடை ஸ்டோர் ஓப்பன் ஆகி இப்போ ஜஸ்ட் ஒரு 3 மந்த் ஆகுது. ஓகே. நம்ம கடையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு, இம்போர்ட்டட் சாக்லேட்ஸு ப்ளஸ் இம்போர்ட்டட் நட்ஸு, மெயினாக பார்த்தீங்கன்னா டேட்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே உங்களுக்கு இப்போ இம்போர்ட்டட்ஸ் வந்து இங்கே இருக்குது? ஆமாம், எல்லாமே இம்போர்ட்டட்ஸு. ப்ளஸ் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சவுதி அரேபியாவிலேருந்து இம்போர்ட் ஆகி வருது. ஓ, டேரெக்டாக இம்போர்ட் ஆகி வருது. நம்ம அஜ்வா டேட்ஸ்லேருந்து எல்லா டேட்ஸுமே இருக்குது. ஓகே ஓகே. உங்கள் கடையோட ஸ்பெஷாலிட்டி அப்போ வந்து டேட்ஸ் அப்படிங்க? டேட்ஸ் மெயின், டேட்ஸு ப்ளஸ் நட்ஸு. ஓகே. இப்போ எல்லாமே ஹை காஸ்ட்ல மட்டும் தான் இருக்கா, இல்ல லோ காஸ்ட்ல இருந்து ஹை காஸ்ட் வரை இருக்கா? லோ காஸ்ட்ல இருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் இருக்கு. வரை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வரை இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வரைக்கும் இருக்கு. எதுவுமே செகண்ட் குவாலிட்டி செகண்டரி பிராண்ட் கிடையாது, எல்லாமே ஃபர்ஸ்ட் பிராண்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு, பெரிஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் இருக்கு, ஃபாரின் ஜூசஸ் எல்லாமே இருக்கு. ஜூசஸ் முதற்கொண்டு ஃபாரின்ல உள்ள ஃபாரின் இம்போர்ட்டட்ஸ். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் கடைக்கு போனோம்னா இப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும், நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக எல்லாமே கிடைக்கும். ஆனால் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி வந்து ஃபாரின் ஐட்டம்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபாரின்ல இம்போர்ட்டட் குவாலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முதற்கொண்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து போட்டுருவோம். ஸோ மற்றது கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கோத்ரூவாக வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நட்ஸ் வெரைட்டிஸ்க்கு வந்து வந்திருக்கோம். இங்கே நட்ஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய டைப் ஆஃப் நட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பாதாம் வந்து பார்த்துருப்போம், ஆனால் இங்கே பாதாம்லேயே நிறைய குவாலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 3-4 குவாலிட்டிஸ் பாதாம் மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முந்திரிலையும் வந்து பார்த்தோம்னா நிறைய குவாலிட்டிஸ் ப்ளஸ் வால்நட்ஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துப்போம். வால்நட்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா நிறைய ஹெல்த்துக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்கு. பொதுவாக அந்த ஏஜ் வந்து அதிகமாக ஆறது வந்து தெரியாது, ஸ்கின்ல அந்த சுருக்கம் ஏற்படுறது தெரியாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நட்ஸஸ் ஃபுல்லாக இங்கே நிறைய வந்து எல்லா குவாலிட்டிலையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ முந்திரிலையுமே ஒரு சில முந்திரிஸ் மட்டும் தான் நம்ம டைப்ஸ் வந்து ஒவ்வொரு கடையில் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கனால நட்ஸ்லயே பல வெரைட்டி வந்து இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2-3 நட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு நேம் தெரியாத நிறைய நட்ஸஸ் வந்து இருக்கும். அதுக்கு நேமே வந்து அவங்க என்னென்னு போட்டு ஸோ ஒவ்வொரு நட்ஸையும் தனித்தனி கேட்டகரியா இங்கே குமிச்சே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நட்ஸ் வந்து இங்கே கொட்டி கிடக்கு. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து டச் பண்ண விடாம அந்த ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறனால பெர்மிஷன் கேட்டு க்ளவுஸ்லாம் வாங்கி ஸோ அதை டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குவாலிட்டி நட்ஸுமே இங்கே இருக்கு, நம்ம வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அவங்ககிட்டே வந்து கேட்போம், ஏன்னா நிறைய இதுக்கு நம்மளுக்கு வந்து நேம் தெரியல. ஸோ இங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்போம். என்னென்ன ஸ்பெஷல் சொல்லுங்க சார். இது வந்து பிரேசில் நட்ஸ் சார். இது வந்து பிரேசில் நாட்டில இருந்து நமக்கு வந்து இம்போர்ட் ஆகுது. ஓ, பிரேசில்ல இருந்து டைரக்டா இம்போர்ட் ஆகுது. ஸோ இந்த நட்ஸ்லாம் நம்ம வேற எந்த கடையிலையும் வந்து பார்த்துருக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இந்த நட்ஸை பார்த்தாலே. இந்த நட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா கேன்சர், தைராய்டு, ஹார்ட் ஹெல்த். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஐட்டமும் வந்து இங்கே நிறைய இருக்கு. ஸோ பிரேசிலியன் நட்ஸ் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க பிரேசில் போய் இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை.
இங்கே வந்தாலே பிரேசில் மட்டும் கிடையாது, சவுதி அரேபியால இருந்து கூட நிறைய ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வால்நட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு மற்ற நட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆனால் இங்கே வால்நட்ஸ்லேயே இவங்க ஃபர்ஸ்ட் கிரேட்ல இன்னொரு நட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது பேர் என்ன? பீகான் நட்ஸ் சார். இது வந்து ஆஸ்திரேலியன் நட்ஸ் சார். ஓ, ஆஸ்திரேலியன் நட்ஸ். ஆஸ்திரேலியன் நட்ஸ் இதோட ஹை ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கு. ஸோ ப்ரோட்டீன் வந்து ஹையா இருக்குன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஸோ ஆஸ்திரேலியன் நட்ஸ் இங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வால்நட்ஸோட ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க. ஸோ வால்நட்ஸோட ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கிரேடுமே நம்ம எங்கேயுமே இங்கே வந்து இந்தியன்ஸ்ல பார்த்துருக்க முடியாது மேக்ஸிமம். அதுவும் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் இதை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. அதாவது வால்நட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு சாப்பிடும் போதே வந்து தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் வந்து அந்த செல்லோடவே வந்து வச்சிருக்காங்க. ஸோ செல்லுக்குள்ள வால்நட்ஸ் உடச்சு தான் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே செல்லோட கூட இங்கே வால்நட்ஸ் கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஸ்பைசஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பைசி நட்ஸ் இங்கே பார்த்தோம்னா முந்திரி பருப்பு வந்து அந்த மிளகா பொடிலாம் போட்டு காரமான இதை வந்து வச்சிருக்காங்க. அடுத்து பெப்பர் போட்டு ஸ்பைசியாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி இதில் வந்து ஸ்பெஷல் வந்து என்னன்னா ஆல்மண்ட் மிக்ஸ் ஆகும். ஆல்மண்ட் மிக்ஸ் இதில் வந்து ஷார்ட் மசாலா பண்ணி ஒரு 3 ப்ராடக்ட் ஆல்மண்ட், கேஷ்யூ, ரைசின்ஸ் 3 ஐட்டம்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி இது வந்து 3 ஐட்டம் மிக்ஸ் பண்ணி வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா 3 ஐட்டம்ஸ் மிக்சிங்கில் எங்கேயுமே நம்ம வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கு. அந்த ஸ்பைசி அந்த பெப்பரும் மிளகாத்தூள் போடுறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஸ்பைசியாக இருக்கு. நெக்ஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா முந்திரியில நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு 5 வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டில இருந்து அடுத்து அப்படியே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அமௌண்ட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் வந்து இருக்கு. அடுத்து இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கு. ஸோ திராட்சை, உலர்ந்த திராட்சை வந்து இங்கே வச்சிருக்காங்க. அதுலேயுமே கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, அதுலேயுமே நிறைய குவாலிட்டிஸ் வந்து இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ட்ரையா வந்து ஃபுல்லாவே பார்த்தது கிடையாது. இங்கே பீசஸ் வந்து ஃபுல்லாவே வந்து ட்ரையாவே இருக்கு. ஸோ இது என்னன்னது? நம்மள்ட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 11 வெரைட்டிஸ் இருக்கு. கோவா, பொமேலோ, பப்பாயா, ட்ரை ஆம்லா, ஹனி கோட்டட் ஆம்லா, ப்ளஸ் ஆப்ரிகேட்ஸ், பைனாப்பிள்ஸ் கேண்டி எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ இது எல்லாமே ட்ரையாவே பண்ணி நீங்க ஃப்ரெஷ்ஷா அந்த ஹைஜீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா சார். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ட்ரை ஃப்ரூட்? இது வந்து பைனாப்பிள் ஸ்லைடு வித் திஸ் ஒன் கேண்டி. ஓகே. பைனாப்பிளை வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி அதை வந்து ட்ரையா வந்து உலர்ந்த வச்சு அதை வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து வேற கடைகளில் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த கடையில வந்து அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா அந்த பிரியாணிஸ்க்கு போடுற அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இங்க வந்து ட்ரையா வந்து அதே மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கேயுமே எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில தான் இருக்கு. பார்த்தாவே நம்மளுக்கு அந்த அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இங்க என்னென்ன இருக்கு சொல்லுங்க. நம்ம பே லீஃப், சின்னமன் ஸ்ரீலங்கன் இருக்கு, இந்தியன் சின்னமன் இருக்கு, ட்ரைட் ஜிஞ்சர், ஸ்டார் சீடு, க்ளவு, நட்மேக்கு, ஜாதி பத்திரி, சஜீரா பவுட்ரு, ஏலம், இதே மாதிரி பெப்பர் ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இதுவும் ஃபுல்லாம நம்மள்ட்ட வந்து இம்போர்ட்டட் ஆகி தான் வரும். இது ஃபுல்லாம மேக்ஸிமம் பிரியாணிஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் பிரேசில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஸ்பைசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த ஸ்பைசஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே டேரெக்டாக வந்து சேல் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தோம்னா நிறைய விதமான டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. உங்களுக்கு அந்த கலர் அட்ராக்ஷனே வந்து நிறைய இருக்கும். ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லாமே வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பெரிஸ், கிரான்பெரி, செர்ரி, ஸ்ட்ராபெரி, ஃப்ரூட்ஸு, பிளாக் பிளம்ஸு, பீச் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள சைனீஸ்லேருந்து உள்ள ஒரு ஃப்ரூட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபட்டாஃபட்னு ஒரு கேண்டி. இது வந்து நம்ம வந்து டைஜஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைஜஷனுக்கு இந்த கேண்டி மாதிரி யூஸ் பண்ணி. இது எப்படி சமைச்சு சாப்பிட்றதுனா இல்லை இதுவே வந்து நார்மலா? பட் இது ஒரு கேண்டி, காஜுமோலா கேண்டி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஓ, சாக்லேட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சாக்லேட் மாதிரி. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். லைட்டா வந்து கிரேப்ஸ் மாதிரி பார்க்க தெரியுது. கிரேப்ஸை வந்து ட்ரை ஆக்குன மாதிரி தெரியுது. ஸோ ஆனால் வந்து இதை வந்து நம்ம சாக்லேட் மாதிரியே சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எஸ், நம்ம அந்த டைரி மில்க் சாட் சாப்பிடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. ஆனால் உள்ள சாக்லேட் இல்லாமல் அந்த லைட்டாக புளிப்பு தன்மை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ட்ரை பாஸ்கெட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை நட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது பாஸ்கெட்டாக நம்ம சாப்பிட்டு. ஓ, ஒரு பாஸ்கெட் மாதிரி அப்படியே அதில் எல்லாமே வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. ஒரு சின்ன பாஸ்கெட்டில் முந்திரி, பாதாம்,
அந்த ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாமே ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேஸ்கெட் அப்படியே சாப்பிடலாம் போல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இது பார்க்கவே வந்து அந்த டிசைனிங் வந்து சூப்பரா இருக்கு பார்க்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சாக்லேட். இது பார்க்க வந்து கல் மாதிரி. ஓகே ஓகே. வாவ், ஸ்டோன் சாக்லேட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல் மாதிரியே இருக்கு. மீன் தொட்டியில போடுற அந்த கல் மாதிரியே இருக்கு. நீங்க கையில எடுக்கும் போதுமே அந்த பாலிஷா கல் மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. அது நீங்க அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து கல் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் இது வந்து சாக்லேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம ஒன்று டேஸ்ட் பண்ணி கூட பார்ப்போம். ரொம்பவே டேஸ்டா இருக்கு. நீங்க அதை பார்த்தா கல்லுன்னு தான் நினைப்பீங்க. ஸோ ஆனால் சாக்லேட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கு போய் கலந்தா தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ சாதாரணமா நம்ம ஸ்டோர்லயே நம்ம கொண்டு வந்தாச்சு. அங்க உள்ளதே இப்போ ஊட்டி கொடைக்கானல்ல இருந்தே கொண்டு வந்தாச்சு. நமக்கு இம்போர்ட்டட்ஸ் ஆகுது. ஸோ இங்கேயுமே வந்து இருக்கு சாக்லேட் ஃபிளேவர், இந்த மாதிரி ஒயிட் ஃபிளேவர், மில்க் ஃபிளேவர், இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது கொடைக்கானல் ஊட்டியில நம்ம டூரா வந்து போகும்போது அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனா அதே சாக்லேட்ஸ் இப்போ இங்கே ராமநாதபுரத்துலேயே வந்து கிடைக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து இங்க ஃபாரின் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. நம்மள்ட்ட வந்து துருக்கி சாக்லேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஓவலோட இருக்கும். தாய்லாந்து சாக்லேட்ஸ் வந்து ஸ்விங் கம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு வெரைட்டிஸ்ல இருக்கும். வேற சவுதி துபாய் சாக்லேட்ஸ் வந்து கேரமல் டெஸ்ட் இருக்கும். பெல்ஜியம் சாக்லேட்ஸ் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நட்ஸ் வித் டார்க். இட்டாலியன் சாக்லேட்ஸ் வந்து மில்க் வித் சாக்லேட். இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு 6 வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ் இருக்கு. 6 வெரைட்டிஸ் சாக்லேட் இருக்கு. இங்க எதுவுமே பாத்தீங்கன்னா இந்தியன் சாக்லேட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லா வந்து கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொட்டி கிடக்கு. ஸோ ஒவ்வொரு சாக்லேட்ஸும் டிஃப்ரெண்ட் கலர். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ் 6 கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ ஒவ்வொரு சாக்லேட்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நார்மலான ஒரு கிஃப்ட். இது இந்த பேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் சப்போஸ் ஒரு பர்த்டேயோ இல்லை ஒரு மேரேஜோ வெட்டிங் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு விஐபிஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்மள்ட்ட வந்து நட்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. பிளஸ் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கூட வச்சு சாக்லேட்ஸ் எல்லாமே. சோ யாரா gift வாங்குறவங்க இத அப்படியே வந்து பேக்கப் பண்ணி அப்படியே பேக் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கடையில. ஓகே, நீங்களே வந்து அந்த ஷீட்லாம் போட்டு பேக் பண்ணி எல்லாமே ரெடி இதே மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். ஓகே பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஆலிவ் ஆயில்ஸ். ஆலிவ் ஆயில்ஸ் வந்து அதிகமா இம்போர்ட்டட்ஸ் நம்மள்ட்ட எல்லாமே இம்போர்ட்டட்ஸ் தான் இருக்கு. நம்ம ராம்நாட்ல வந்து ஆலிவ் ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் இன்வைட் பண்ணி வச்சிருக்கோம். பிளஸ் ஆலிவ் சீட்ஸ், ஆலிவ் ஆயிலே இது பண்ணப்பட்ட சீட்ஸ். ஆலிவ் சீட்ஸ் இருக்கு. அதுவும் ஸ்லைஸ் பண்ணி இருக்கு, நார்மலாவும் இருக்கு. பிளஸ் ஆயிலாவும் நம்மள்ட்ட தனியா எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வினிகர், டூனா வந்து அதிகமா கிடைக்கிறது வந்து சவுதியில இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கிடைக்கும். இந்த டூனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெடி ஃபுட். அப்படியே சாப்பிடலாம். ஆக்சுவலா டூனா ஃபிஷ்ல சேவ் ஃபிஷ் சிக்கன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம இது ஸ்பைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆலிவ் ஆயில் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்றதுக்கும் நீங்க ஒரு டயட்டீஷியன் போய் கேட்டீங்கன்னா உங்களை ஆலிவ் ஆயில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல ரொம்ப கொலஸ்ட்ரால் கம்மி, அது மட்டும் இல்லாம ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆலிவ் ஆயில்ஸ் வந்து இங்க நிறைய டைப்ல வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே இதுக்குமே இம்போர்ட்டட்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹனிஸ் வந்து இருக்கு. ஸோ ஹனி எந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு? ஹனிஸ் வந்து சார் நம்ம கிட்ட ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இது வந்து சவுதி அரேபியன் ப்ராடக்ட்ஸ், நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ். இது ஓகே, நம்மளுடைய ஓன் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து ரெடி பண்றது. நீங்களே வந்து ஆக்சுவலா உங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்கு? நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வந்து சவுதி அரேபியால இருக்கு. அங்க இருந்தே டைரக்டா ரெடி ஆகி கொண்டு வரது. சோ இது வந்து உங்களுடைய ஓன் ஹனி, அவங்களுடைய கடையோட ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ அவங்களாவே இந்த ஹனி வந்து மேக் பண்ணி அங்க இருந்து டைரக்டா வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட பிரைஸ் என்ன இருக்கும்? இதோட காஸ்ட் சார் 495. எவ்வளவு ml? 500. ஓகே, 500 ml வந்து 495 வந்து சொல்றாங்க. இந்த டேங்க் வந்து நம்மள்ட்ட வந்து பஹ்ரைன்ல இருந்து வருது. பஹ்ரைன்ல இருந்து இம்போர்ட் ஆகி வருது. ஓகே, நம்ம ராம்நாட்ல நம்மள்ட்ட வந்து காஸ்ட் கம்மியான ரேட்ல 210 ரேட்ல டேங்க் நம்ம கடையில 210ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கறீங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கா? இப்போ மேங்கோ ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஃப்ளேவர்ஸ்லயுமே வந்து வச்சிருக்காங்க. பைனாப்பிள் இருக்கு, மேங்கோ இருக்கு, தென் வந்து லெமன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் அதுவும் ராம்நாட்லேயே கம்மி ப்ரைஸ்ல கிடைக்குங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது வந்தீங்கன்னா இதேமே மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டீஸ் வந்து வச்சிருக்காங்க, டீ காஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? இதுல வந்து நம்மள்ட்ட வந்து நெஸ்கஃபே இருக்கு. அது போக லவாசா, இது வந்து இட்டாலியன் பிராண்ட். இட்டாலியன் பிராண்ட். இது வந்து இதோட நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து ஒரு 700 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கறதுனால பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஸோ லவாசா. ஓகே, லவாசா அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் பிராண்ட் வந்து
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1895 இருந்து இருக்கு, அதிலே போட்டிருக்கு இட்டாலியா 1895 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய பிரைஸ் வந்து ஏன் ஹையா இருக்கு அப்படின்னா குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால பிரைஸ் வந்து ஹையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிஸ்கட்ஸ். ஸோ இதுக்குமே எல்லாமே இம்போர்ட்டட் பிஸ்கட்ஸ் தான். நீங்கள் பார்த்தாவே வந்து தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டெக்கரேட்டிவாக வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த லைட்டனிங்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டனிங்ஸ் கொடுத்துருக்கனால அது கொஞ்சம் அப்படியே பிரதிபலிக்கிறது வந்து நல்லா தெரியுது. ஸோ பிஸ்கட்ஸ் என்னென்ன? பிஸ்கட்ஸ் வந்து நம்மளோட ஃபுல்லாக வந்து மலேசியன் ப்ராடக்ட். இதில் வந்து ஃபுல்லாமே பட்டர் பிஸ்கட் தான். இதுலேயே அசட்டட் பிஸ்கட்ஸ் இருக்கு, டின் பிஸ்கட்ஸ் இருக்கு. பிஸ்கட்ஸும் நம்மளுக்கு நிறைய வெரைட்டி, பிஸ்கட்டும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம ஸ்டோரில் வந்து ஒயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், இட்டாலி இந்த மாதிரி பிராண்டட்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்கின்னு, ஹேரு, பாடி இதுகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து வேஃபர்ஸ். வேஃபர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் க்ரீமியாக அந்த கிறிஸ்பியாக வந்து இருக்கும். ஸோ வேஃபர்ஸ்லேயே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக சிங்கப்பூர்ல இருந்து இது பண்ணுறதா? இல்லை சார், இது வந்து சுவிட்சர்லாண்ட்ல இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான் சார். இதுல ஒரு 6 வெரைட்டி இருக்கு. வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பிளாக், சாக்கோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ வேஃபர்ஸ் எல்லாமே வந்து சுவிட்சர்லாண்டா? சுவிட்சர்லாந்து, மலேசியா. சுவிட்சர்லாந்து, மலேசியால இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயுமே நிறைய ஃபிளேவர்ஸ் வந்து இருக்கு. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி அதான், ஃபிளேவர்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. அது மாதிரி வெரைட்டிஸ்மே வந்து நிறைய வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெரேரோ ரோச்சர். இந்த சாக்லேட் வந்து எல்லாருமே கம்பல்சரியா பார்த்திருப்பீங்க. இது ரொம்ப வந்து பிரீமியமான சாக்லேட், ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதோட டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற சாக்லேட் சாப்பிடும் போது உங்களுக்கு மற்ற சாக்லேட் கூட பிடிக்காம போயிடும். ஸோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப பிரீமியமான சாக்லேட்டுங்கிறனால மேபி காஸ்ட்லியா இருக்கலாம். எவ்வளவு ரேட் இது? இதோட ரேட் வந்து 1120. ஓகே, 1120 rupees அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கும்? இதுல மேக்ஸிமம் 30 சாக்லேட்ஸ் இருக்கு. இதுல 3-4 வெரைட்டிஸ். சோ இதுலயுமே அவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு 3-4 சாக்லேட்ஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு. சோ இது வந்து ஏன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சாக்லேட்டோட நேமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, கிஸ்ஸஸ். ஸோ கிஸ்ஸஸ் மில்க் சாக்லேட் ஃபில்டு வித் கேரமல். ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாக்லேட்டோட ஃபிளேவர் எப்படி இருக்குங்கிறது பின்னாடியே வந்து இருக்கு. ஸோ பார்க்கவே வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சாக்லேட்டும் வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பார் சாக்லேட். எல்லாமே வந்து டார்க் ஃபிளேவர்ல தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சாக்லேட்டுமே நீங்க பார் சாக்லேட்ஸ் பொதுவாக பார்த்துருப்பீங்க, அதாவது டைரி மில்க், சில்க் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க பாக்குற வெரைட்டிஸ் வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு வெரைட்டிஸான டார்க் சாக்லேட்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ அடுத்து நம்ம கடைசியா வெயிட் பண்ணிட்டு இருந்த பார்ட் என்ன அப்படின்னா டேட்ஸ் பார்ட் தான். ஏன்னா இங்க அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து டேட்ஸ் தான். டேட்ஸ்ல நிறைய வெரைட்டி, நிறைய குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டேட்ஸ் டேரக்டா சவுதி அரேபியால இருந்து இம்போர்ட் பண்ணதே வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த செக்ஷனுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதேமே ஹைஜீனிக்கா பேக் பண்ணி தூசி கூட படாம வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ டேட்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். டேட்ஸ் வந்து நம்மள்ட்ட அஜுவா, ஜோர்டான், ஆம்பர், மப்ரூம், சஃபாரி, சஃபாவி இந்த மாதிரி ஒரு 30+ வெரைட்டிஸ் மேல நம்மள்ட்ட டேட்ஸ் இருக்கு. 30க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்ற பேர்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நார்மலா டேட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி இருந்திருப்போம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு வெரைட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்றதுலே நம்மளுக்கு தெரியுது. இந்த டேட்ஸ் எல்லாமே எங்க இருந்து கொண்டு வரீங்க? எல்லாமே சவுதி அரேபியன் ப்ராடக்ட்ஸ். ஜோர்டான்ல மட்டும் நம்ம வந்து டேட்ஸ் தனியா நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா அஜுவா டேட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம நபி ப்ராப்பர்ட் அவங்க யூஸ் பண்ண டேட்ஸ். இதுதான் நம்ம கடையோட ஃபுல் ஸ்பெஷல். இந்த டேட்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1900, 1400 இந்த மாதிரி லார்ஜ் ஜம்போ ஒரு 3 டைப்ஸ்ல இருக்கு. அதுல ஒரே வெரைட்டி கேஜிஸோட 1400. சோ இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாப்பிட்ட ஒரு டேட்ஸ். ஓகே. சோ இது ரொம்ப ஸ்பெஷல் டேட்ஸ் அப்படினு வந்து சொல்றாங்க. இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு மெடிசின்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் இது குணப்படுத்தக்கூடியது. இது சிறியவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் அனைவருமே சாப்பிடலாம். அப்புறம் பிரஷர், பிளட் பிரஷர், சுகர் இந்த மாதிரி இதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்ஸ். ஓகே. சோ இது எப்படி ட்ரையா இருக்குமா இல்ல வந்து உங்களுக்கு அந்த டேட்ஸோட நேச்சுரலா இப்படிதான். நேச்சுரலா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. சோ அடுத்து வேற என்ன டேட்ஸ்? நெக்ஸ்ட் ஆம்பர். இது அயன் கண்டென்ட் அதிகமான ஒரு டேட்ஸ். ஓகே. பொதுவாவே நம்ம டேட்ஸ் அப்படினாலே அயன் கண்டென்ட் தான் வந்து சொல்லுவோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இருதயத்துக்கு டேட்ஸ் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்பெஷலா இந்த டேட்ஸ்ல வந்து குறிப்பா அயன் கண்டென்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ டேட்ஸ்மே ரொம்ப லாங்கா இருக்கு, ஒரு விரலை விட பெருசா இருக்கு அப்படின்னு இருக்கு. ட்ரை டேட்ஸ், செமி ஸ்வீட். ஓகே செமி ஸ்வீட்ஸா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம டேட்ஸ் வந்து ஆக்சுவலா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு ஸ்வீட்டை வந்து ஆர்டிஃபிஷியலா ஒரு சுகர் போடுறதுக்கு டேட்ஸோட சுகர் நேச்சுரல் சுகரா இருக்கும். சோ அதை போட்டு கூட நம்ம வந்து ஸ்வீட்னஸ் வந்து எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி டேட்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மப்ரூம், சஃபாரி. இந்த டேட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாகவும் இருக்கும். நார்மலா எல்லாருமே சாப்பிடுற மாதிரியே இருக்கும். சுகர் பேஷண்ட், பிளட் பிரஷர் எல்லாருமே சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஃபாவி.
இது ஒரு பிளாக் டேட்ஸ். இதுல அஜுவா ஈக்குவல் வராது, பட் அஜுவா மாதிரியே ஒரு அஜுவா மாதிரியே ஒரு டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட ட்ரை டேட்ஸ். ட்ரை டேட்ஸ்மே வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே உலர்ந்து வந்து இருக்கு. ஸோ டேட்ஸ் மட்டுமே உங்கள்கிட்ட 30 வெரைட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ரம்ஜான் வந்து வரப்போகுது. ஸோ யாராவது வந்து டேட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சிருப்பீங்க. ஒரு தடவை இந்த கடைக்கு வந்து பாருங்க, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரம்ஜான் டயத்துலையுமே இல்லை கூட எப்பவுமே வந்து டேட்ஸ் சாப்பிடலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெகுலரா டெய்லி 2 டேட்ஸ் வந்து சாப்பிட்டுருவேன். ஸோ நீங்க இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு கம்பல்சரியா டேட்ஸ் வந்து நிறையவே வந்து வெரைட்டிஸ் இருக்கனால நிறைய வெரைட்டிஸ் வந்து பிடிச்சிருக்கும். பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ப்ரோ நம்ம கடையோட முக்கியமானது இந்த டேட்ஸ் வந்து. என்ன டேட்ஸ் இது? இது வந்து டேட்ஸ் பிளஸ் கேஷ்யூ. ஓகே, டேட்ஸ்க்குள்ள கேஷ்யூ வச்சிருக்காங்க. இது நம்மளோட ஸ்டோர் நேம்ல வர்றது. ஓன் ப்ராடக்ட். அதாவது அதோட சீடை எடுத்துட்டு அதுக்கு பதிலா முந்திரி பருப்பு வந்து வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. டிஃபரெண்டா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. உங்க கடையோட ஓன் இது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த உள்ள சீட் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலா முந்திரி பருப்பு வந்து வச்சிருக்காங்க. அந்த காம்பினேஷனே வந்து டிஃபரெண்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் மஸ்டா. இது அவங்க கடையோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட டேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ஸை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் கையில் எடுக்கும் போதே அந்த டேட்ஸோட ஃபீல் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையான டேட்ஸ் இது, அப்படிதானே? ட்ரைல சாஃப்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட டேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ரொம்பவே ஸ்மூத்தியாக வந்து இருக்கு. இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ட்ரையாக மேலே தெரிஞ்சாலுமே உள்ள வந்து அந்த ஜூசி லேயர் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்பவே ஜூஸியாக இருக்கிறனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ஸோ ப்ரீமியம் டேட்ஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ்மே வந்து அதனால தான் ஹை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து சாஃப்ரான் வந்து வச்சிருக்காங்க, அதாவது குங்குமப்பூ வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப சின்ன பாட்டிலாக தான் வந்துருக்கு. ஸோ இது என்னது? இந்த குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா ஈரான் ப்ராடக்ட். இதுல வந்து 1 grams 2 grams இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. பிளஸ் காஷ்மீர் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, இதுலயுமே 1 gram 2 gram. காஷ்மீரோட சாஃப்ரான்மே வந்து வச்சிருக்காங்க. காஷ்மீர்ல இருந்து எடுக்கப்பட்ட குங்குமப்பூ. இதுலயுமே 1 gram 2 gram அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கனால கிராம்ஸ் கணக்குல தான் விற்கிறாங்க. இப்போ இந்த காஷ்மீர் ஐட்டம் இந்த குங்குமப்பூ எவ்வளோ ரேட்? இதோட பிரைஸஸ் பார்த்தீங்கன்னா 760 2 grams. பிரைஸ் அதிகமா இருக்கு. எதனாலனா இதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ காஷ்மீர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இது டைரக்டா காஷ்மீர், அதிலே பார்த்தாவே தெரியும் பியூர் காஷ்மீர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கிறனால அதை வந்து ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது துருக்கியில இருந்து கொண்டு வரப்பட்ட அத்திப்பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தாண்டி வந்து நிறைய ஜூசஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ராணிங்கிற ஒரு ஜூஸ். இது வந்து சவுதியா, UAE இந்த மாதிரி கண்ட்ரிகளில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டோர்லேயே நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 rupees. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, பனானா, மேங்கோ, பைனாப்பிள்ஸ். இது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தான், நேச்சுரல் ட்ரிங்க்ஸ், அனைவருமே அருந்தக்கூடியது. ஸோ இப்போ இந்த கடையில் நம்ம பார்க்குற எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் இதை வெளியில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 பிராண்ட் இருந்தாலுமே அதுக்குமே அது இம்போர்ட்டட் பிராண்டாக மட்டும்தான் இங்கே இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படிங்கிற ஒரு கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும், எல்லாமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கடையில் எல்லாமே நம்ம இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போய் இதை வாங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் போய் வாங்க முடியும். ஆனா இவ்வளோ கண்ட்ரிஸ் எல்லாரோட கலெக்ஷனுமே ஒரே கடையில வந்து கிடைக்குது அப்படிங்கிற போது நீங்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் கண்டிப்பா போய் பார்க்க முடியாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸ்ல உள்ள ப்ராடக்ட்மே நீங்க வந்து பர்ச்சேஸ் கூட பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இந்த கடை வந்து ராமநாதபுரத்துல எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ ஈசிஆர்ல வந்து ராமேஸ்வரம் ரோட்ல வந்து வந்தீங்கன்னா அங்க திருச்சி ரோடு வந்து பிரியும், அந்த இடத்துல இருக்கு. நான் எக்ஸாக்ட் லொகேஷன் எது அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்றேன். அங்க மூலியமா கூட நீங்க பார்த்து வந்து வரலாம். ஸோ இவ்வளவு தூரம் வந்து நம்ம கடையில வந்து நம்மளுக்காக இவ்வளவு தூரம் டீடைல்ஸ் வந்து சொன்னாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ். உங்க பேர் என்ன? என்னுடைய நேம் ஷேகு பாட்ஷா. ஓகே, ஷேகு பாட்ஷா. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளவு தூரம் நம்மளோட பயணிச்சு எல்லாத்தையுமே வந்து சுத்தி காமிச்சு அவங்களுடைய வேலையை விட்டுட்டு வந்து இவ்வளவு தூரம் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்பவே நன்றி. ஓகேவா, ஜஸாக்கலாம்.